ஒரு ட்ரேடர் இந்த அன்வான்டட் ப்ரெஷரை சுத்தமாக தவிர்க்கணும் அப்படின்னா முதல் ஒரு வருஷத்துக்கு அவர் மாதம் மாதம் ரிட்டர்னை எதிர்பார்க்கறதை நிப்பாட்டணும். மந்த்லி கமிட்மெண்ட்டை இந்த ட்ரேட்லேருந்து எதிர்பார்க்கவே கூடாது. அவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மணியை 1 இயருக்கு நீடடான மணியை தனியாக எடுத்து வச்சுக்கணும் முதல்லையும். அப்போ தான் அவரால் ட்ரேடை பீஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். ஒரு பிகினர் லெவல்லேருந்து ஒரு இன்டர்மீடியட் அட்வான்ஸ்டு ஒரு ப்ரோ லெவலுக்கு அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் ஆயிடுவார் ஒரு வருஷத்தில். 1 lakh அவருக்கான ஏர்னிங்ஸ் அப்படின்னா அவருக்கு மினிமம் கேபிட்டலுங்கிறது ஒரு 25 lakhs இருந்துச்சுன்னா ரொம்ப 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 ஈஸியாக ஒஸ்ட் கேஸ் சினேரியா இருந்தால் கூட அவரால் அச்சீவ் பண்ண முடியும் மந்த்லி டார்கெட்டை. ஆனால் அவர் இப்போ முதல்ல என்ட்ரு ஆகும்போது என்ன பண்ணியிருப்பார்னா வெறும் 5 லட்சத்தை வச்சு மாதம் 1 லட்சம் சம்பாதிக்க நினைப்பார். அது சம்பாதிக்க முடியும் இல்லவே இல்லைன்னு சொல்ல வரல. ஒரு வேளை 2 மாதம் மார்க்கெட்டில் எந்த ட்ரேடுமே இல்லை, ப்ராப்பரான ஒரு ட்ரேடு வர்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கார் அப்படின்னா அந்த வெயிட்டிங் பீரியட் இருக்குது அவருக்கு ஸ்ட்ரெஸ்ஸை க்ரியேட் பண்ணும். ஒருவேளை அவர் எடுத்த ட்ரேடுங்கிறது லாஸை நோக்கி போகுதுன்னா அது இன்னும் அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸை க்ரியேட் பண்ணும். அதனால தான் சொல்கிறேன், கமிட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப 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 ப்ரெஷரான விஷயம். மந்த்லி கமிட்மெண்ட்டோட ஒரு ட்ரேடை நம்ம எப்பயும் அப்ரோச் பண்ணக்கூடாது.